வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்மக்லிங் ராக்கெட்டை கஸ்டம்ஸ் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். சென்னை ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு கடையை வச்சு ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்மக்லிங் ராக்கெட் கோல்டு கிட்டத்தட்ட 267 கிலோ மதிப்பிலான தங்கத்தை கடத்தி இருக்கிறார்கள். ஏர்போர்ட்குள்ளேயே கடையை வச்சு அதை செய்திருக்கிறார்கள். அந்த கடை அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதுக்கப்புறம் அந்த கடையை அந்த லீஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர், அந்த ஏர்போர்ட்குள்ள அந்த கான்ட்ராக்ட லீஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருடைய கம்பெனியாக இருக்கிறது. அப்படின்ற போது பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது எழுந்திருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் சித்தார்த் பிரபாகர் அவர்கள் இணைந்துள்ளார். சித்தார்த் இந்த ஸ்டோரியை தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். சித்தார்த், எப்படி இதை ஆபரேட் பண்ணியிருக்காங்க? அதாவது கோல்டு ஏர்போர்ட்ல இருந்து கடத்துறாங்க அப்படின்றது நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், பல முறை அது பிடிபட்டும் இருக்கிறது. கஸ்டம்ஸ், டிஆர்ஐ போன்ற பல்வேறு அமைப்புகள் அதை இது பண்ணியிருக்காங்க, பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஆனா ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஒன்னு வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு 8-10 பேரை வேலைக்கு வச்சு அங்கிருந்து கடத்தி இருக்காங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? வணக்கம் ஷபீர், என்ன இந்த இன்டர்வியூல கூப்பிட்டதுக்காக நன்றி. ஷபீர், இந்த ஸ்பெசிபிக் கேஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதோட மாடஸ் ஆப்பரண்டை பத்தி பேசுறேன். இப்போ டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ல இருக்கிற ஸ்டாஃப், கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், இந்த மாதிரி ஷாப்ஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப், இல்ல கிளீனிங் ஸ்டாஃப், இல்ல ஏர்போர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப், இவங்களுக்கு ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கிறதா சுங்கத்துறை, கஸ்டம்ஸ், டிஆர்ஐ இவங்க நிறைய மாசமாக கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அபுதாபி இல்ல துபாய் இல்ல ஷார்ஜால இருந்து கொண்டு வரவங்க, ஸ்ரீலங்கன் பேசஞ்சர்ஸ் இல்ல சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வரவங்க, இவங்க நேரடியா கொலம்போக்கு போக மாட்டாங்க, ஃபிளைட் எடுக்க மாட்டாங்க. இவங்க டைரக்ட் ஃபிளைட் இருந்தும் இவங்க டைரக்டா போக மாட்டாங்க. இவங்க சென்னைக்கு அப்புறம் சென்னை டு கொலம்போ கனெக்டிங் ஃபிளைட் எடுப்பாங்க. இந்த கனெக்டிங் ஃபிளைட் எடுக்கிறது, இப்போ நீங்களும் நாங்களும் ஒரு டூரிஸ்டா போனோம்னா கனெக்டிங் ஃபிளைட் 2 hours 3 hours நம்ம கேப் வச்சுப்போம், அந்த கிளியரன்ஸ், அந்த ஃபார்மாலிட்டிஸ் நம்ம முடிக்கிறதுக்கு. ஆனா இந்த தங்க கடத்துற ஸ்மக்லர்ஸ், குருவிகள், இவங்க கனெக்டிங் ஃபிளைட்டை 24 மணி நேரம், 16 to 24 மணி நேரம் வரைக்கும் டிலே பண்ணுவாங்க. அந்த 16 to 24 மணி நேரம் இவங்க டிரான்சிட் ஏரியா அப்படிங்கிறது, இன்டர்நேஷனல் டிரான்சிட் ஏரியா சென்னை ஏர்போர்ட்ல இருப்பாங்க. இது அங்க இருந்து டாய்லெட்ல இவங்க இந்த டிபார்ச்சர் லவுஞ்சில் இருக்கிற இல்ல டிரான்சிட் ஏரியால இருக்கிற ஷாப் ஓனர்ஸ், ஷாப் ஸ்டாஃப், இல்ல கிளீனிங் ஸ்டாஃப், இவங்க கிட்ட டாய்லெட்குள்ள போயிட்டு இவங்க தான் கோல்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாஃப் அந்த கோல்டை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே இந்த வெளில ஒரு ரிசீவர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கோல்டை கொடுப்பாங்க. இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஆயில்டு மெஷினரி. இது லீகலி என்ன ஸ்டாண்டிங் இருக்குன்னா, கஸ்டம்ஸால டிரான்சிட் ஏரியாக்குள்ள போயிட்டு இந்த லங்கன் பேசஞ்சர்ஸை சோதனை பண்ண முடியாது. லீகலி ஒரு பேசஞ்சர் அந்த டிரான்சிட் ஏரியாவை தாண்டி கஸ்டம்ஸ் ஏரியாக்குள்ள வந்தாதான் தே ஹவ் என்டர்ட் இந்தியா, இமிகிரேஷன் கிளியர் பண்ணாதான் தே ஹவ் என்டர்ட் இந்தியா. ஸோ டிரான்சிட் ஏரியா ஒரு ஜோன், நோகோ ஏரியா மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு லீகல் லூப் ஹோல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மெஷினரி ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த ஏர்ஹப் கேஸ்ல நம்ம வரோம்னா, கஸ்டம்ஸ் ஒரு ஏர்ஹப்போட ஒரு எம்ப்ளாயியை பிடிக்கிறாங்க. அவங்கிட்ட ஏர்ஹப் அப்படின்றது உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு கடை, டாய்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் விற்கக்கூடிய ஒரு கடை, கிஃப்ட் ஷாப், ஒரு கிஃப்ட் ஷாப், சொவீனியர் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, ஃபிளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கண்ணில் படும் போது அதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய அந்த ஷாப். கரெக்ட். ஸோ கஸ்டம்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு ஏர்ஹப்போட ஒரு எம்ப்ளாயியை ஜஸ்ட் அவங்களோட ரேண்டம் செக்கிங்ல அவங்க அவனை பிடிக்கிறாங்க. அவனை கேள்வி கேட்கிற போது 3 கோல்டு பண்டில், அதுல 850 கிராம் கோல்டு பேஸ்ட் இருந்திருக்கு அவங்ககிட்ட. சோதனை அவங்ககிட்ட கேள்வி கேட்கிற போது அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்ரீலங்கன் டிரான்சிட் பேசஞ்சர் எனக்கு கொடுத்தான் அப்படின்னாங்க. இவங்க அந்த இன்டரோகேட் பண்ண இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏர்ஹப்போட 8 எம்ப்ளாயி இதே மாதிரி ஒரு 2 மாசமா 267 kg கோல்டு இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி, ஏர்போர்ட்ல இல்ல அந்த கடையில வாங்கி வெளியே எடுத்துட்டு போய் ஒரு ரிசீவர் கிட்ட கொடுத்து ஒரு வெல் ஆயில்டு நெட்வொர்க்கா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஏர்ஹப்போட ஓனரை கூப்பிடுறாங்க. அந்த ஏர்ஹப்போட ஓனர் முகமது சபீர் அலி. அவர் 29 வயசு, சென்னையை சேர்ந்தவர்.
அவர் வந்து ஒரு யூடியூபர், ஒரு ஷாப்பிங் பாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரு பெரிய சேனல் கூட கிடையாது, நான் அதை பார்த்தேன். அது ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியால போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கு, என்ன டிஸ்கவுண்ட் இருக்கு, சீப்பஸ்ட் பொருட்களை எங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் டைம் யூடியூபர். பெரிய இது கூட கிடையாது, அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸோ அந்த மாதிரி கூட கிடையாது. கரெக்ட். ஸோ அவர்கிட்ட இன்டரோகேஷன் பண்ற போது கஸ்டம்ஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஏர் ஹப்புங்கிற ஷாப்பே வந்து ஸ்மக்லிங், கோல்ட் ஸ்மக்லிங்காகவே குத்தகை எடுத்து வைக்கப்பட்ட கடை. இதை வந்து ஆப்ரேட் பண்றவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கோல்ட் ஸ்மக்லிங் சிண்டிகேட். கல்ஃப்ல இருக்கிறவங்க, ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க ஒரு சிண்டிகேட் வந்து இவங்களை வந்து சபீர் அலியை வந்து இவங்க வந்து அவங்க யூடியூப் சேனல் மூலமா தொடர்பு கொள்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாவை ஃப்ளோட் பண்றாங்க. அந்த ஐடியாவை ஃப்ளோட் பண்ணி அப்புறம் இவர் வந்து அந்த ஷாப்பை போய் எப்படி எடுக்கிறாரு. இவர் இப்போ ஏர்போர்ட்ல வந்து எல்லா இடத்துக்கும், ரீட்டைல் இடத்துக்கும் குத்தகை கொடுக்கறது வந்து ரீட்டைல் கன்செஷனர்னு சொல்றது வந்து வித்வேதா பிஆர்ஜின்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட். இப்போ உங்களுக்கு ஏர்போர்ட்ல ஏதாச்சும் கடை வைக்கணும், டொமெஸ்டிக் இல்லை இன்டர்நேஷனல் வைக்கணும்னா நீங்க வித்வேதா பிஆர்ஜி மூலமா தான் போக முடியும். ஸோ இவர் வந்து சபீர் அலி வந்து அந்த வித்வேதா கிட்ட போயிட்டு அரௌண்ட் 70 lakh rupees டெபாசிட் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் அந்த டெபாசிட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஷாப்பை எடுத்து 2 மாசத்துல அந்த ஷாப்ல எந்த சேல்ஸுமே நடக்கல. ஷாப்ல வந்து அவர் ஆக்சுவல் அந்த கிஃப்ட் ஐட்டம் வந்து அவர் எதுவுமே பெருசா விற்கலைங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு ஃப்ரண்ட். ஸோ இது மூலமா அவங்க கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் இதுதான் வந்து கஸ்டம்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு இந்த கேஸ். ஸோ அந்த ஷாப் கூட வந்து அந்த டிரான்சிட் ஏரியால தான் இருக்கு. அந்த ஷாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்திருக்காங்களா, இல்ல அந்த ஷாப்பை வந்து அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்வேதா கம்பெனி பிரஷரைஸ் பண்ணாங்களா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்? ஏன்னா அந்த கஸ்டம்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஸோ அது எக்ஸாக்டா அந்த ஸ்பாட் கேட்டாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்லை. பட் நமக்கு என்ன தெரியும்னா, செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியா அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு ஏர்போர்ட்ல. தட் இஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பண்ற ஏரியா. இந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்கும் டிபார்ச்சர் பேசஞ்சர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற இடத்த. ஸோ இந்த கடை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த ஸ்ரீலங்கன் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் 2 மாடஸ் ஆபரண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டாய்லெட்ல இந்த எம்ப்ளாயோட மாத்திப்பாங்க, இல்ல அவங்க வந்து ஷாப்லயே வந்து வச்சுட்டு போவாங்க. அண்ட் இந்த எல்லா ஷாப்புக்கும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்டான லொகேஷனா இருக்கு. ஒரு ஸ்மக்லிங்கை கோல்ட் ஸ்மக்லிங்கை எய்ட் பண்றதுக்காக ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ண இது. அண்ட் இதுக்கு என்ன நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்குன்னா, இந்த ஷாப்போட டெபாசிட் மணியை பே பண்றதுக்கே வந்து அந்த ஸ்ரீலங்கன் சிண்டிகேட் தான் வந்து பணமே அமைச்சிருக்காங்க சபீருக்கு. பல அக்கவுண்ட்ஸ்ல இருந்து. எஸ். அந்த வித்வேதாக்கும் அவங்க பல அக்கவுண்ட்ஸ்ல இருந்து வித்வேதாக்கும் வந்து டைரக்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா அப்ராட்ல இருந்து பண்ணல, இந்தியால இருக்கிற இன்டர்மீடியரிஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சோ இந்த வித்வேதா அப்படின்ற அந்த கம்பெனில தான் ஜிஏ பிருத்வி அப்படின்ற அந்த நபர் அதற்கு எம்டியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு ரிசைன் பண்ணிட்டதா சொல்றாரு. அவர் ரிசைன் பண்ண அந்த டைமிங்கும் இந்த கேஸை வந்து கஸ்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம் தான். பெரிய அளவுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியோ அல்லது 1 வருஷம் முன்னாடியோ நான் விட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ரெசிக்னேஷன் அப்படின்றது இருக்கிறது. அவரை பத்தி நிறைய பிஜேபி ஆட்கள்கிட்ட அதுக்கப்புறம் மற்ற நபர்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கும் போது உங்களுக்கு பிஜேபியில ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ரோலை வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ப்ராபப்ளி ஹி வாஸ் கனெக்டிங் ஆல் தீஸ் தமிழ்நாடு லீடர்ஸ் டு டெல்லி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து இவர் ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். ஏர்போர்ட்ல எந்த சீனியர் லீடர் வந்தாலும் பிருத்வியை பார்த்துட்டு தான் பிருத்வி தான் அவரை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அன்அஃபிஷியல் புரோட்டோகால் மேனேஜர் மாதிரி அவர் இருந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்போ இவருடைய ரோல் என்னவா, என்ன ரோல் இவருது, அதை என்ன அதிகாரிகள் சஸ்பெக்ட் பண்றாங்க? ஷபீர், இப்போ நான் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்க்காக நியூஸ் ஆர்டிக்கல் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கஸ்டம்ஸ் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், அவருடைய பேர் செல்வநாயகம், அவரை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அவரோட வீட்டை ஆஃபீஸை சோதனை பண்ணியிருக்காங்க. இதை தவிர வித்வேதாவோட டைரக்டரா இருந்த ஜிஏ பிருத்வியை வந்து அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த ஆர்டிக்கல் ரிப்போர்ட் பண்ற போது அவருக்கு பிஜேபியோட தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. அது இன்வெஸ்டிகேஷன்லயும் எங்கேயுமே அந்த பார்ட்டி அஃபிலியேஷன்லாம் வரல.
அண்ட் நமக்கும் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இது இல்ல, நீங்க ஸ்டோரிய போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு விசாரிக்கும் போதுதான் அது வந்து பெரிய அளவுக்கு இவருக்கு இந்த லிங்க் இருக்கு அப்படின்றாங்க. அவர் டிடிடிசில வந்து அட்வைசரி கமிட்டில இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபோரெக்ஸ் பிசினஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராமினன்ட் மினிஸ்டர்ஸ் விவிஐபிஸ் எல்லாருக்கும் அவரை தெரியுது அப்படின்னும் போது அவருடைய ரோல் என்ன அப்படின்ற அந்த கேள்விதான் இங்க அந்த ரோலுக்கு வரலாம். ஸோ இதுல கஸ்டம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த டைரக்ஷன்ல இப்போ வரைக்கும் இருக்குன்னா, இல்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த சபீர் அலி, இந்த ஏர் ஹப் ஷாப் விச் இஸ் கண்ட்ரோல்ட் பை ஸ்ரீலங்கன் சிண்டிகேட் ஃபார் கோல்ட் ஸ்மக்லிங், இவர் வந்து வித்வேதால இவருக்கு இந்த கான்ட்ராக்ட் எப்படி கிடைக்குது? ஸோ 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஏர்போர்ட் டிரெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து அவர் வந்து செல்வநாயகம் அந்த ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட அனுப்புறாங்க. அவரு தான் வந்து வித்வேதா கிட்ட சொல்லி இவனுக்கு ஷாப் கொடுக்க சொல்றாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இவர் வந்து சபீர் அலி வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலேருந்து ரெஃபர் ஆகி பிருத்வி கிட்ட போறாரு. பிருத்வி வந்து தன்னோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கிட்ட அனுப்பி இந்த ஷாப் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க சொல்றாங்க. சபீர் அலி வந்து பிருத்வி கிட்ட பேசியிருக்காரா? இது வந்து பிருத்வியே தன்னோட ப்ரெஸ் ரிலீஸ்ல 2 நாள் முன்னாடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல கிளியரா சொல்லியிருக்காரு, நான் வந்து சபீர் அலியை சந்திச்சது கிடையாது, ஆனா அவர் எனக்கு போன்ல மெசேஜ் பண்ணிருக்காரோ போன் பண்ணிருக்காரோங்கிற பேசியிருக்காரு, என்னோட கான்டாக்ட்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் வந்தாரு. அவர் வந்த உடனே நான் வந்து என்னோட மார்க்கெட்டிங் டீமுக்கு அவரை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். அதை தவிர நான் அவரை மீட்டே பண்ணதில்லைங்கிற மாதிரி அவர் வந்து அவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு தட் நம்ம வந்து சபீர் அலி கூட ஒரு தொடர்பு கொண்டிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு. அவர் மீட் பண்ணலன்னு கிளியரா என்ன சொல்றாரு. ஸோ இதுதான் கஸ்டம்ஸோட இன்வெஸ்டிகேஷன். சித்தார்த், இப்போ ஒரு ஏர்போர்ட்ல நீங்க ஒரு ஃபிளைட் ஏற போறீங்க அப்படின்னா உங்க பேக்கை செக் பண்ணுவாங்க. உங்க பேக்ல வந்து நீங்க பெர்ஃப்யூம் பாட்டில் சின்னதா வச்சிருந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னா உடனே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு செல்ஃபி ஸ்டிக் கூட உங்களால எடுத்துட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு சிஐஎஸ்எஃப்லாம் வந்து ரொம்ப கடுமையான சோதனைகள்லாம் வந்து இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்குள்ள ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன், ஒரு ப்ரொடெக்டட் ஜோனுக்குள்ள ஒரு கடை வைக்கிறாங்க அப்படின்னும் போது பேக்ரவுண்ட் செக்ஸ் என்ன பண்றாங்க? யார் இது, எங்கிருந்து இந்த கடைக்காக அவங்க வந்து எடுக்க வராங்க, யார் இதை லீஸ் எடுக்க வராங்க, குத்தகைக்கு யார் எடுக்க வராங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வெரிஃபைட் பீப்புளா அல்லது அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பின்புலம் இருக்கா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இதுல முக்கியமானதாக நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒரு மேஜர் செக்யூரிட்டி பிரீச். நீங்க இந்த கோல்ட் ஸ்மக்லிங் இஷ்யூ அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது, ஒரு செக்யூரிட்டி பிரீச். ஏர்போர்ட்குள்ள 2 மாசம் ஒரு கும்பல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கு, ஒரு ஸ்மக்லிங் ராக்கெட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இட்ஸ் மேஜர் செக்யூரிட்டி பிரீச். பேசஞ்சர்ஸோடைய சேஃப்டி, ஏர்போர்ட்டுடைய சேஃப்டி, ஸ்டேட்டுடைய சேஃப்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது இத வெறும் ஒரு ஸ்மக்லிங் ராக்கெட் அப்படின்னு சுருக்கி பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட முடியுமா? ஷபீர், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த கடையில மட்டும் ஸ்மக்லிங் ராக்கெட் நடக்கல ஏர்போர்ட்ல. இதை தவிர நிறைய ஷாப்ஸ் வந்து கஸ்டம்ஸ் வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்மக்லிங்காகவே செட்டப் பண்ண நிறைய கடைகள் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது ஒரே ஒரு ஷாப்னு நம்ம மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேசிவ் செக்யூரிட்டி பிரீச். அதுக்கு நான் வரும்போது இதுல வந்து நானே இந்த ஆர்டிகல் ஹைலைட் பண்ணிருக்கேன். இதுல வந்து மல்டிபிள் லெவல்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செக் நடந்து இருக்கா? பிருத்வி வந்து தன்னோட ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஃபார்ம்ஸை இந்த மாதிரி யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்க பிராண்ட்ஸ்னா நாங்க வந்து சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லி வெரிஃபை பண்றோம் அப்படின்னு. ஆனா கஸ்டம்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த வித்வேதாங்கிற கம்பெனிக்கு சீஃப் செக்யூரிட்டி இன்ஹவுஸ் செக்யூரிட்டி டீம் இருக்கானே நமக்கு அவங்களுக்கு இருக்கானே தெரியாது. ஆக்சுவலி வந்து இவங்க பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ற போது அது தெரிய வந்திருக்கு, இன்ஹவுஸ் செக்யூரிட்டி டீம் இருக்கானே தெரியாது. செகண்ட், அக்கார்டிங் டு அவங்க கான்ட்ராக்ட், இவங்க வந்து எல்லா எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி ஷாப்ஸோட எம்ப்ளாயீஸ்க்கு இவங்க வந்து ஐடி கார்ட்ஸ் வாங்குறதுக்கு இவங்க வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயீஸா இருக்கணும் அக்கார்டிங் டு பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி நார்ம்ஸ். ஸோ அதுவே வந்து பிரீச் ஆகிருக்கு. எனக்கு இவங்க வந்து யாருமே பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே டெம்பரரி எம்ப்ளாயீஸ். ஸோ இவங்களுக்கு எப்படி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இல்லை மூவ் ஆகிறதுக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு கிடைச்சிருக்கேங்கிறது வந்து இது அனதர் ஒரு இஷ்யூ வந்து ரேஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் இந்த இஷ்யூ ரேஸ். இந்த பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியும் வந்து ஒரு லேப்ஸ் இருக்கு, அவங்க சைட்லயும் ஒரு லேப்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு அந்த கார்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இல்ல அந்த லேப்ஸ் இருக்காங்கிறது வந்து நம்ம அவ்வளவு உறுதியா இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஓடி இருக்கிறதுனால நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் அந்த ஆங்கிளையும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து எப்படி ஒரு டெம்பரரி ஸ்டாஃப்க்கு எப்படி வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ், பிசிஏஎஸோட கார்ட்ஸ், ஐடி கார்ட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இதோட மேஜர் பிளேம், இதோட மேஜர் லேப்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட தான் வருது. எனக்கு அவங்க தான் இந்த ஏர்போர்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க தான் வந்து இந்த ஷாப்ஸுக்காக ஒரு இதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அவங்க தான் வந்து பிசிஏஎஸ் கிட்ட சொல்லணும், ஓகே இவங்க வந்து இப்படி, அவங்க வந்து இப்படி, இது கான்ட்ராக்ட்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறது வந்து. ஸோ பிசிஏஎஸும் அந்த ஆங்கிள் வந்து அந்த செக்யூரிட்டி ஆங்கிள் இப்போ சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் ஃபார் தீஸ் பிராண்ட்ஸ், இல்லை உங்களோட எம்ப்ளாயிஸ் யாரை எம்ப்ளாய் பண்றீங்க, இல்லை இவங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற 70 lakh டெபாசிட் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வருதுன்னா, இப்போ நாளைக்கு நீங்களும் நானும் வந்து போய் ஒரு ஷாப் செட்டப் பண்ணணும்னா யார் வேணாலும் காசு நமக்கு கொடுத்தா அவங்க எடுத்துப்பாங்களா? காசு மட்டும் தான் முக்கியமா? பேக்ரவுண்ட் செக் காசு எங்கேருந்து வருது, இவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? நம்ம வந்து சொன்ன மாதிரி ஷபீர் அலிக்கு வந்து ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்போ ரீட்டைல் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் வெறும் போய் கடையா போய் உங்க கடையில ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதை வீடியோவா பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் எதுவும் விற்பனை செய்யல, அவருக்கு ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இவங்க இந்த மாதிரியான ஒரு சிண்டிகேட்டை வந்து உள்ள இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு காமன் மேனுக்கு வரக்கூடிய சந்தேகம், இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கூட வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் நம்ப மாட்டாங்க. ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட் போலீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்கும், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தான் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஏர்போர்ட்டுடைய செக்யூரிட்டி அப்படின்றது ஸ்டேட் போலீஸ் கிட்ட இல்ல, சிஏஎஸ்எஃப் இருக்கு. ஏன்னா அது வந்து ஹை சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றதுனால அது சிஏஎஸ்எஃப் இருக்கு. அப்படின்னும் போது உள்ள வைக்கிற கடைக்கு மட்டும் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்க சீஃப் செக்யூரிட்டி ஆபீசரை வச்சு அவங்க பேக்ரவுண்ட் செக், செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு மேஜர் ஃப்ளா இல்லையா? ஸோ பிருத்வி வந்து அந்த பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரோட வேலையே வந்து இந்த பிராண்ட் கிட்டே இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கி அதை போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புறதாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னோட ஆஸ் அ லேமன், ஆஸ் அ ரிப்போர்ட்டர், என்னோட மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியால இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செக் இனஃப் ஆகும்? எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்மக்லிங். ஒரு வருஷத்துல வந்து போன வருஷத்துல கஸ்டம்ஸே வந்து கஸ்டம்ஸ் மட்டும், சென்னை கஸ்டம்ஸ் மட்டும் 333 kg ஆஃப் கோல்டு பிடிச்சிருக்காங்க. எவ்வளவோ கொக்கைன் கேசஸ், 333 kg ஆஃப் கோல்டு பிடிச்சிருக்காங்க. எவ்வளவோ வந்து ட்ரக் கேசஸ் பிடிச்சிருக்காங்க. இதை தவிர வேற நிறைய பிடிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்போடியாவுக்கு வந்து ஃபேக் சிம் கார்ட்ஸ் கொண்டு போறாங்கன்னு இமிகிரேஷன் வந்து ஒரு கேஸை பிடிச்சி சென்னை போலீஸ் சிசிபிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஆர் செக்யூரிட்டி த்ரெட் கொடுக்க நபர்கள் வந்து டிராவல் பண்றாங்க ஏர்போர்ட்ல. ஸோ அதை பிடிக்க வேண்டிய, அது ஒரு கண்காணிச்சு கவனிக்க வேண்டிய பொறுப்பு வந்து கண்டிப்பா ஏஜென்சிஸ்ட இருக்கு. ஸோ அந்த நிலைமையில வந்து ஷாப்ஸ், ரீட்டைல் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ லேக்ஸ் பேக்ரவுண்ட் செக்கோட கிடைச்சிருக்குன்றது வந்து பெரிய கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. சார் ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டு இந்த கேஸ் சம்பந்தமான அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரிவிச்சதற்கு. உங்களுடைய ஸ்டோரிஸும் நாங்கள் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா நிச்சயமா நான் உங்களோட வந்து மீண்டும் பேசுறேன். ரொம்ப நன்றி சித்தார்த்.